போன் வாங்கணும். செல்போன் இந்த மாதிரி இந்த கூப்பன் கொடுத்துருக்காங்க கட்சி ஆபீஸ்ல. இப்ப இத வச்சு என்ன பண்ணணும்? இதை வச்சு போன் கொடுப்பாங்க. எங்க கொடுக்குன்னு சொன்னாங்க? கடையில தான். யார் சொன்னது? அவங்கதான் கொடுத்த ஆள் யாரு? கட்சிக்காரன். கட்சிக்காரன்ட்டே போய் கேளுங்க. அவங்க போயிட்டாங்களா? அவங்கள்ட்டே போயிட்டு எங்க போன் வாங்கணும்னு கேளுங்க. அவங்கள போயிட்டாங்க, அதனால கடைக்கு கொண்டு வந்தாங்க. எங்கேயுமே இப்பெல்லாம் கொடுக்கறது கிடையாது, ஏமாறாதீங்க. சரி சரி. இதை வச்சு போன்லாம் கிடையாது. இப்ப நடக்கிற ஆட்சி வந்து விஜய் ஆட்சி. ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தாலும் கொடுத்திருப்பாரு. இப்ப ஸ்டாலின் ஜெயிக்கல. ஜெயிக்காட்டியும் அவங்க ஜெயிச்சிருக்காங்களா? அவங்க ஜெயிச்சிருக்காங்களா? யாரு ஜெயிச்சாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சரி சரி. டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா 8000 ரூபா கூப்பன் ஒன்று கொடுப்போம். அந்த ஒரு கூப்பனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்கள் எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அம்மா ஒரு மொபைல் கடைக்கு ஒன்று போயிட்டு அந்த 8000 ரூபா கூப்பனை ஒன்று கொடுத்துட்டு எனக்கு ஒரு மொபைல் வேணும்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க. பதிலுக்கு அந்த கடைக்காரர் வந்துட்டு இப்போ நடக்கிறது வந்துட்டு விஜய் ஆட்சி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்துருக்காங்க. இதை வந்துட்டு நீங்கள் கொண்டு போயிருங்க, இது செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்சிக்காரங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு சொல்கிறாங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இது செல்லும், இப்போ நடக்கிறது விஜய் ஆட்சி அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்துட்டு கிளம்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் ஒரு வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.